ஹலோ கேர்ள்ஸ். க்ரீன் கெமிஸ்ட்ரின்னு ஒரு டாபிக் இருக்குது. நேனோ அண்ட் க்ரீன் கெமிஸ்ட்ரியில். இல்லை க்ரீன் கெமிஸ்ட்ரினா என்னென்னு பாருங்கள். இட் இஸ் அன் அப்ரோச் டு டிசைன், மேனுஃபேக்சர் அண்ட் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் டு இன்டென்ஷனலி ரெடியூஸ் ஆர் எலிமினேட் கெமிக்கல் ஹசார்ட்ஸ். அதாவது எங்கேயாவது கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணி நிறைய ஹசார்ட்ஸ்னால் தீங்கு நடந்துச்சுன்னா அதெல்லாம் குறைக்கிறதுக்காக அண்ட் சப்போஸ் சம்டைம்ஸ் கெமிக்கல்ஸ்லாம் நம்ம எதாவது ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கான மேனுஃபேக்சரிங் ஏரியா நிறைய தேவைப்படும். அண்ட் அதுக்கான அப்பாரட்டஸ் செட்டப் அந்த மாதிரி டிசைன்லாம் வந்து பெரிய அளவில் தேவைப்படும். அதெல்லாம் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் இல்லைனா எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு படிக்கிறது தான் க்ரீன் கெமிஸ்ட்ரி. தி கோல் chemistry is to create better, safe chemicals while choosing the safest, most efficient ways to synthesize them and to reduce the waste. ஸோ க்ரீன் கெமிஸ்ட்ரி வந்து மெயினாக எதை பார்க்குது அப்படின்னா கெமிக்கல்ஸை வச்சு ரொம்ப சேஃபாக அண்டு வேஸ்ட் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ரீன் கெமிஸ்ட்ரியோட மெயின் கோலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ க்ரீன் கெமிஸ்ட்ரினால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா எக்கனாமிக்கலாக, அதாவது நிறைய அளவில் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம கொஞ்சம் அளவில் யூஸ் பண்ணுறோம், அதனால் எக்கனாமிக்கல் வைஸாக அது பெனிஃபிட்டாக இருக்குது. தென் எனர்ஜி எஃபிஷியன்ட், அதாவது பெரிய அளவில் செய்கிற ப்ராசஸ்க்கு ஈக்குவலாக தான் உங்களுக்கு இதுலேயும் எனர்ஜி கிடைக்கும். லோயர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஸோ பெரிய அளவு அப்படின்னும் போதே பெரிய அமௌண்ட்டு, அப்போ சின்ன அளவுனா சின்ன அமௌண்ட்டு, ஸோ காஸ்ட் எஃபிஷியன்ட்டும் லோயராக இருக்குது. லெஸ் வேஸ்ட், ஸோ இதனால் கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டும் கம்மியாக இருக்குது. ஃபியூவர் ஆக்சிடென்ட்ஸ், ஸோ கெமிக்கல்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். நம்ம தான் கெமிக்கல்லையே ரெடியூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் ஆக்சிடென்ட்டும் ரெடியூஸ் ஆகிடும். அண்ட் சேஃபர் ப்ராடக்ட்ஸ், ஸோ கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி பழைய காலத்துலலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் க்ரீன் கெமிஸ்ட்ரியோட பெனிஃபிட்டும். ஹெல்த்தியர் ஒர்க் பிளேஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், ஸோ இப்போ கெமிக்கல்ஸ்லாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துல வந்து நிறைய பேருக்கு அலர்ஜிஸ் இருக்கும், அண்ட் ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கும், ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கும், நிறைய கேஸ் லீக் ஆச்சுன்னா அதில் நிறைய பேர் மூச்சு முட்டி இறந்து போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய அளவில் நடக்கக்கூடியது எல்லாமே நம்ம சின்ன அளவில் மாற்றிட்டோன்னா அந்த ஆக்சிடென்ட்ஸுமே ரொம்ப கம்மியாயிடும். அதனால் அந்த இடத்துல ஒர்க் பிளேஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஹெல்த்தியஸ்ட் ஒர்க் பிளேஸாக இருக்கும். தென் ஹியூமன் ஹெல்த்துக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும் அண்ட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ், ஸோ ஒன்றை விட ஒன்று பெட்டராக இன்னும் கம்மி வேஸ்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி, இன்னும் காஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி, அது மாதிரி ஒன்றை விட ஒன்று பெட்டராக காம்படிட்டிவாக அட்வான்டேஜ் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? தென் பிரின்சிபல், ஸோ 1998 பால் அனஸ்தஸ் அண்ட் ஜான் சி வார்னர் அப்படிங்கிறவர் ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ப்ராக்டிஸ் க்ரீன் கெமிஸ்ட்ரி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னென்னா 12 பேசிக் பிரின்சிபல்ஸ். இது எதுக்காக அப்படின்னா டு ரெடியூஸ் என்விரான்மெண்டல் அண்ட் ஹெல்த் இம்பேக்ட்ஸ். ஸோ மேலேயே பார்த்தோம் இல்லையா, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், எக்கனாமிக்கல் இஷ்யூஸ் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ், இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த 12 பேசிக் பிரின்சிபல்ஸை செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீட் ஃபார் க்ரீன் கெமிஸ்ட்ரி. இப்போ நமக்கு இந்த க்ரீன் கெமிஸ்ட்ரி எதுக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்ரெடி ஸ்டேட்டட் தட் கெமிஸ்ட்ரி ஹஸ் பிளேட் அ விட்டல் ரோல் இன் இம்ப்ரூவிங் அவர் லைஃப், பட் ஆல் தீஸ் டெவலப்மெண்ட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வேரியஸ் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம். ஸோ நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், கெமிஸ்ட்ரி இல்லாமல் நம்ம லைஃப் இல்லை. ஸோ நீங்கள் எதை எடுத்தாலும் அதில் கெமிக்கல்ஸும் இருக்கும், அட்வான்டேஜஸும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். பட் மெயினாக நிறைய கெமிக்கல்ஸில் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் நிறைய இருக்குது. அதை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் க்ரீன் கெமிஸ்ட்ரியோட ஃபஸ்ட்டு நீடு. ஸோ எந்த இடத்துலலாம் நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கிற கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பெஸ்டிசைட். தீஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் யூஸ் டு கில் அன்வான்டட் இன்செக்ட்ஸ், ஃபங்கஸ், ரோடன்ஸ் அண்ட் அதர் ஸ்பீஷியஸ். ஸோ பெஸ்டிசைட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இன்செக்ட்ஸ், ஃபங்கஸ், ரோடன்ஸ் அண்ட் ஸ்பீஷியஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆல்தோ தே யூஸ் has helped to increase food production and control certain insect-borne disease, it is not well known that these insecticides also pose a health risk to human and damage the environment. ஸோ அது வந்து செடி, காய் இதிலெல்லாம் இருக்கிற இன்செக்ட்ஸை கொல்லுது, நல்ல விஷயந்தான். பட் அந்த பெஸ்டிசைடெல்லாம் அந்த ப்ராடக்ட்ஸ்லேயும் உருவாகிறதுனால அதை சாப்பிட்ற நமக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அண்ட் டேமேஜஸும் இருக்குது. அண்ட் இன்செக்டிசைட்ஸ் நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா அந்த மண்ணோட வளமும் ஃபர்டிலைசரும் ரொம்ப கம்மியாக ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஹியூமன் ஹெல்த்துக்கும் டேமேஜ், என்விரான்மெண்ட்க்கும் டேமேஜ். அ ஸ்பெஷல் மென்ஷன் ஷுட் பி மேட் அபவுட் டிடிடி. ஸோ இதில் மெயினாக பெஸ்டிசைடு, மெயினாக ஹசார்ட் கொடுக்குற பெஸ்டிசைடு எதுனா டிடிடி. இட் வாஸ் யூஸ்ட் அகெயின்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் பெஸ்ட், ஃப்ளைஸ், மஸ்கிட்டோஸ். இன் இந்தியா டிடிடி வாஸ் யூஸ்ட் ஆன் லார்ஜ் ஸ்கேல் ஃபார் எராடிகேஷன் ஆஃப் மலேரியா. த வைட் ஸ்ப்ரெட் யூஸ் ஆஃப் டிடிடி has resulted in pollution of crops, lands and a large number of pests have become resistant to it. ஸோ டிடிடி வந்து எதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா,
ஃபர்ஸ்ட் வந்து மலேரியா எராடிகேட் பண்ண யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய இது யூஸ் பண்ண அதாவது ஃபெர்டிலைசர் அப்படின்னாவே டிடிடி அப்படி தான் யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இன்செக்ட்ஸ் வந்து அதுக்கு ரெசிஸ்டண்ட் ஆகிடுச்சு. அதாவது ஓகே சாப்பிட்டு இதானே டிடிடி தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெசிஸ்டண்ட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ க்ராப்போட லேண்டு நம்ம விளைவிக்கிற நிலம் வந்து ரொம்ப பொல்யூஷன் ஆயிடுச்சு சொல்கிறோம். when it enters the food chain, DDT accumulates in the fatty tissue of animals. ஸோ அதை சாப்பிட்ற நமக்கோ இல்லை அனிமல்ஸுக்கோ என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா fatty tissues வர ஆரம்பிக்குது. Stress is now being laid on a biological control of pests which use harmless substance extracted from plants or friendly insects to get rid of unwanted species. ஸோ இப்போ டிடிடிக்கு பதிலாக நம்ம ஏதாவது ஹார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸ் இல்லைனா ஃப்ரெண்ட்லி இன்செக்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் நம்ம அன்வான்ட் ஸ்பீஷீஸை கில் பண்ண வேண்டிய நிலமையில் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் வந்து குளோரோஃப்ளூரோகார்பன். தீஸ் ஆர் அ குரூப் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் entirely of chlorine, fluorine and carbon. ஸோ இதில் என்ன இருக்குன்னா chlorine, fluorine, carbon. These are extensively used as refrigerants and find wide applications in air conditioners and refrigerators, as solvents in electronic industries and as propellants in aerosols. ஸோ இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃப்ரிட்ஜில், ஏர் கண்டிஷனரில், அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் சில ப்ரொப்பலன்ஸ்னால் ராக்கெட்ஸு இதுலேயும் வந்துட்டு ஏரோசால்ஸை யூஸ் பண்ணுறோம். These compounds are largely unreactive and stay in the atmosphere for very long period of time. Chlorofluorocarbons react with ozone in the upper atmosphere under the influence of UV radiation. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இதுலேருந்து வர கேஸஸ், அதாவது ராக்கெட்ஸ்லாம் போகும்போது கேஸ் நிறையா வரும் இல்லையா, அது வந்து அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜன் ஓசோன் கூட ரியாக்ட் பண்ணி அது வந்து வேறு ஏதாவது ஒரு கெமிக்கலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா ஓசோன் லேயர் வந்து டிஸ்ட்ரக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் ஓசோனில் வந்து ஹோல் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஓசோன் லேயர் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஆக்சுவலாக நம்மளை வந்து எர்த்தை வந்து ஓசோன் லேயரால் சூழப்பட்டிருக்கு. அது வந்து நம்மளை யூவி ரேடியேஷன்லேருந்து டைரெக்டாக அஃபெக்ட் ஆகுறதுலேருந்து காப்பாற்றுது. ஸோ அந்த ஓசோன் லேயரில் ஹோல் ஏற்பட்டுச்சுன்னா யூவி ரேடியேஷன் நம்ம பாடியில் நேராக பட்டுச்சுன்னா நமக்கு ஸ்கின் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஹார்ம்ஃபுல் குளோரோஃப்ளூரோகார்பன்ஸை வந்து நம்ம எப்படி மாற்றலாம், ஏதாவது பயோடிகிரேடபிள் சப்ஸ்டன்ஸை வச்சு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. அதுதான் நீட் ஃபார் க்ரீன் கெமிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து ஆசிட் ரெயின். ஸோ இட் இஸ் காஸ்ட் பை டிஸ்சார்ஜ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் லைக் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் பை வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் அண்ட் பவர் பிளான்ஸ் யூஸிங் கோல் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு நைட்ரஜனும் சல்ஃபரும் வெளியிடப்படுதோ இண்டஸ்ட்ரீஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது ப்ராசஸ்லேயோ நைட்ரஜன் சல்ஃபர் நிறைய வெளியிடப்பட்டுச்சுன்னா அது வந்து எப்போல்லாம் வெளியிடப்படும்னா அடுப்பு கறியை வந்து நீங்கள் எரிக்கும் போது நிறைய பிளாக் புகை வரும் இல்லையா. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் மேலே பார்த்துருக்கீங்களா புகையாக போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த புகைனால சல்ஃபர், நைட்ரஜன் இதெல்லாம் நிறைய வெளியிடப்படுது. அது வந்து பெரிய பொல்யூஷன்னு சொல்கிறோம். இதனால் என்ன நடக்கும்னா ஆசிட் ரெயின் as we know washes away from nutrients in the soil, affects plants and monomers made of marbles. ஸோ ஆசிட் ரெயின் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா மண்ணோட வளம் போயிடும், பிளான்ஸ் எல்லாம் கருகி போயிடும். அண்ட் ஏதாவது நம்ம மார்பிள்ஸ்லாம் செஞ்சுருந்தோம்னா தாஜ்மஹால்லாம் ஃபுல்லாகவே மார்பிளில் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ அது மேலெலாம் ஆசிட் ரெயின்ஸ்லாம் பட்டுச்சுன்னா மார்பிள்ஸில் எதுனெல்லாம் செஞ்சுருக்கோமோ அதெல்லாம் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. In view of adverse effects, attempts for being made of use of alternative sources of energy. ஸோ இதுக்குமே நமக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸஸ் தேவைப்படும். அதாவது கோல் வச்சு எரிய வைக்காமல் வேறு எதையாவது வச்சு எரிய வச்சோன்னா நமக்கு ஆக்சைட்ஸ், நைட்ரைட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கம்மியாக வாய்ப்பு இருக்குது. The next, global warming. The release of greenhouse gases like carbon dioxide, methane, nitrous oxide, CFCs into the atmosphere have a far-reaching effects on the climate due to increase in average temperature of Earth's atmosphere. It is expected that Earth's climate may be modified in next 50 years. This would in turn alter the Earth's delicate ecological balance. ஸோ நம்ம கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லேயோ இல்லை ஆட்டோமொபைல்ஸ்லேயோ கார், பஸ் இதெல்லாம் போகும்போது வெளியில் வர்ற புகையிலையோ உங்களுக்கு இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமுமே பொல்யூஷன் க்ரியேட் பண்ணுற கெமிக்கல்ஸ் தான். ஸோ இதுக்குமே நம்ம ஏதாவது ஆல்டர்னேட் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நெக்ஸ்ட்டு
இது வந்து போபால் டிசாஸ்டர். A most tragic chemical accident in a history of mankind in pesticide manufacturing factory occurred in Bhopal, India on the night of 2nd December 1984. This accident was responsible for death of about 25,000 people and serious injuries to more than 2 lakh people. In this accident, approximately 33 tons of methyl isocyanate, an extremely poisonous gas used in the manufacture of 7A pesticide, escaped from the storage tank and spread like mist and cloud over the city of Bhopal. ஸோ போபால் டிசாஸ்டரில் என்ன நடந்துச்சுன்னா, மெத்தில் ஐசோசைனேட் அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து ஒரு பெரிய டேங்க்கு, இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா பெஸ்டிசைட் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டேங்க் வந்து எப்படியோ லீக் ஆக ஆரம்பித்து அது வந்து ஒரு புகை மண்டலம் மாதிரி சூழ்ந்து அதை சுவாசித்த நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேருக்கு இன்ஜுரிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதையெல்லாம் மாற்றணுன்னா நமக்கு என்ன தேவைப்படும்? நீட் ஃபார் க்ரீன் கெமிஸ்ட்ரி. சரிங்களா? ஓகே, ஏற்கனவே நம்ம வந்து 12 பிரின்சிபல்ஸ் ஆஃப் க்ரீன் கெமிஸ்ட்ரி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரிவென்ஷன். ஸோ நம்ம எதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறோம்? ஃபார் தி கெமிக்கல்ஸால் க்ரியேட் ஆகிற வேஸ்ட்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறோம். தென் ஆட்டம் எக்கனாமி. Synthetic methods should try to maximize the incorporation of all materials used in the process into the final product. This means that less waste will be generated as a result. ஸோ நம்ம சிந்தட்டிக்காக, அதாவது நேச்சுரலாக இருக்கிறது வேறு, நேச்சுரலாக இருக்கக்கூடிய காம்பவுண்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னா அது சிந்தட்டிக்னு சொல்லுவோம். ஸோ சிந்தட்டிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். ஸோ மேக்ஸிமைஸ் மெட்டீரியல்ஸ்லேருந்து கொஞ்சம் வேஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு பிரின்சிபலாக கொண்டு வந்திருக்கோம். தென் லெஸ் ஹசார்டஸ் அண்ட் கெமிக்கல் சிந்தசிஸ். ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி கெமிக்கல்ஸ்னால் ஆகிற ஹசார்ட்லேருந்து, அதாவது தீங்குலேருந்து கம்மி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த டிசைனிங் சேஃபர் கெமிக்கல்ஸ் அண்ட் ஆல்சோ கெமிக்கல்ஸை வந்து நம்ம சேஃபாக எப்படி யூஸ் பண்ணலாம், எவ்வளோ அளவு யூஸ் பண்ணலாம், அது வந்து நான் டாக்ஸிக்காக இருக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. சேஃபர் சால்வெண்ட்ஸ் அண்ட் ஆக்ஸலரிஸ். ஆக்ஸலரி சப்ஸ்டன்ஸ் ஷுட் பி அவாய்டட் வேரெவர் பாசிபிள் அண்ட் as நான் ஹசார்டஸ் ஆஸ் பாசிபிள் when they must be used. ஸோ ஆக்ஸலரிஸ்னால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் சீக்கிரம் நடக்கணும்னா அதுக்கு கேட்டலிஸ்ட்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதுவும் ஒரு கெமிக்கல் தான். அது வந்து சின்ன அளவில் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த இடத்துல அது வந்து ஆக்ஸலரி சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து வெறும் கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். பட் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அதோட வேலை எதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி எங்கேயெல்லாம் ரொம்ப தேவையோ அந்த இடத்துல மட்டும் போடணும், தேவையில்லாத இடத்துல நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Design for energy efficient. Energy requirement should be minimized. The process should be conducted at ambient temperature and pressure wherever possible. ஸோ ஒரு கெமிக்கலை உருவாக்கிறதுக்கோ இல்லை ஒரு ப்ராடக்டை தயாரிக்கிறதுக்கோ நமக்கு நிறைய அளவு டெம்பரேச்சர் தேவைப்பட்டுச்சுன்னா அது எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்பாரட்டஸை டிசைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூசஸ் ஆஃப் ரெனியூவபிள் ஃபீட் ஸ்டாக்ஸ். ஸோ whenever it is practical to do so, renewable feedstocks or raw materials are preferable to non-renewable ones. ஸோ ரீயூசபிள் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறது நல்லது. அதாவது ஒன்றை வந்து நம்ம ப்ராடக்டாக செஞ்ச அப்புறம் அது வேஸ்ட் ஆன அப்புறம் அதை திருப்பி நம்ம ரா மெட்டீரியலாகவே யூஸ் பண்ணுற மாதிரி ரீயூசபிள் ரெனியூவபிள் ப்ராடக்டை யூஸ் பண்ணது நல்லதுன்னு சொல்கிறாங்க. தென் ரெடியூஸ் டெரிவேட்டிவ்ஸ். அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் போகும்போது நமக்கு ஒரு மெயின் ப்ராடக்ட் கிடைக்கும், அப்புறம் நிறைய சைட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அந்த சைட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்காத அளவுக்கு நம்ம கெமிக்கல் ரியாக்ஷனை நடத்துகிற மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸோட காம்பவுண்டை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்னெசரியாக நம்ம டெரிவேட்டிவ்ஸ் க்ரியேட் பண்ண வேண்டாம். அந்த டெரிவேட்டிவ்ஸ் வேறு கெமிக்கல்ஸை க்ரியேட் பண்ணி அது நிறைய வேஸ்ட் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் கேட்டாலிசிஸ். கேட்டலிட்டிக் reagents that can be used in small quantities to repeat a reaction are superior to stoichiometric reagents once that are consumed in a reaction. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேட்டலிஸ்ட்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணணுன்னு ரொம்ப அவசியமோ அது ரொம்ப கம்மி குவான்டிட்டிஸில் யூஸ் பண்ணுறது நல்லது. டிசைன் ஃபார் டீக்ரடேஷன். ஸோ கெமிக்கல் products should be designed so that they do not pollute the environment. When their function is complete, they should break down into a non-harmful products. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மக்கும் பொருட்களாக இருக்கணும், பயோடிகிரேடபிள் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பிளாஸ்டிக் மாதிரியான காம்பவுண்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியல் டைம் அனாலிசிஸ் ஃபார் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன். அனாலிசிஸ் மெத்தடாலஜிஸ் நீட் டு பி ஃபர்தர் டெவலப் டு permit real time in process monitoring and control before hazardous substance form. ஸோ இப்போ வந்து நம்ம
நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் எல்லாமே இப்போது ஓகே எந்த வேஸ்ட்டும் க்ரியேட் பண்ணலை, ஆனால் ரொம்ப நாள் கழித்து அது வேஸ்ட் க்ரியேட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செக் பண்ணணும். அதாவது ரியல் டைமில் ரொம்ப நாள் கழித்து அப்புறமும் அது வந்து கெமிக்கல் ஹசார்டஸ் க்ரியேட் பண்ணாத சப்ஸ்டன்ஸாக இருக்கிறத தான் நீங்கள் போடணும். மீன்வயலுக்கு ஏதோ ஒன்று ரொம்ப கம்மியாக புகை வருதுன்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று எரிச்சிட்டு அதுக்கப்புறமா அதோட சாம்பல் அந்த மாதிரியெல்லாம் மக்காமல் போயிடுச்சுன்னா அதெல்லாம் வந்துட்டு ரியல் டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? தென் inherently safer chemical for accident prevention. ஸோ the main வந்து கெமிக்கல் சேஃபாக இருக்கணும், ஆக்சிடென்ட்ஸ் ப்ரிவென்ஷனாக இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் தான் 12 basic principles of green chemistry. சரிங்களா?